அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு செம்ம ட்ரீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அஜித் ஃபேன்ஸை தாண்டி இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த டீசரை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே போஸ்டர் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், ப்ரீமியம் போடுறதா இருக்கட்டும், ஆல்ரெடி ஆர்வமா வந்து வெயிட் பண்ண முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னுமே ஹைப் ஏத்துற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு கடைசியில ஒரு தரமான டீசர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசர்ல நம்ம அஜித்தோட ஒரு லுக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை ஒரு லுக்ல பார்த்தாலே தியேட்டர்ல உட்கார முடியாது. இதுல 3 லுக்ல அதுவும் அந்த யங்ஸ்டர் லுக்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல. அந்த அளவுக்கு குட், பேட், அக்லி அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாரி 3 வெரைட்டியான லுக்ல இருக்காரு. அப்புறம் அவரோட வாய்ஸா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷோட மியூசிக் அப்படின்னா, மியூசிக்ல சம்பவம் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ தலைவன் என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்றது இந்த டீசர்ல பார்த்தாலே தெரியுது. என்ன கேட்டா வந்து இந்த டீசரே வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் பார்த்து பார்த்து ஹைப் ஏத்திட்டு இருப்போம் போல. அந்த மாரி வந்து டீசர்லயே எல்லாத்துக்கும் கூஸ் பம்ப்ஸ் குடுக்குற அளவுக்கு ஒரு வெயிட்டான சம்பவம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அதனால வந்து இந்த டீசர் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.